கலைஞரோடையும் ஃப்ரெண்டாக இருந்து ஜெயலலிதாவோடையும் ஃப்ரெண்டாக இருந்த ஒரே ஒருத்தி தமிழ்நாட்டில் நானாக தான் இருந்திருப்பேன். கலைஞரோட ஃப்ரெண்டாக இருந்து ஜெயலலிதாவோட இருந்தால் கலைஞர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் கலைஞரோட ஃப்ரெண்டாக இருந்து ஜெயலலிதாவோட ஃப்ரெண்டாக இருக்கிறது நடக்காத காரியம். ஆனால் ரொம்ப நெருக்கமாக பழகும். நிறைய விஷயம் சொல்லுவாங்க, உள்ளார்ந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்க நடந்த சண்டைகள்லாம் தெரியும், அவங்களுடைய கோபங்கள் தெரியும், அவங்க வருத்தங்கள் தெரியும், அவங்க ஷோன்பாபோட இருந்தது எனக்கு தெரியும். ரொம்ப அழுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க, மடியில் பிடித்து அழுதுருக்காங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க. என் தலையில் நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன், என் தலைக்கு நானே நெருப்பள்ளி கொட்டிக்கிட்டேன், அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. கலைஞர் அரெஸ்ட் பண்ணாருங்க இல்லையா, அப்போல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். பார்மான்னு காட்டின கையெல்லாம் கண்ணி போயிருந்தது. கலைஞரை பார்த்துட்டு நேராக ஜெயலலிதா வீட்டுக்கு தான் போனேன். அப்போ நீ அங்கேருந்து வரேன்னு தெரியும். ஆமாங்க, அங்கேருந்து தான் வரேன். நீங்கள் செஞ்சது நியாயமா சொல்லுங்கள், நீங்கள் செய்யலாமா அப்படி? இந்துமதி, என்னங்க நீங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன், 1/4 மணி நேரம் நின்னேன். ஐயோ இல்லை துர்கா, தயவு செய்து திரும்பி வாங்க. நீங்கள் இந்த மாதிரி போனது என் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. சரிங்க, நான் எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு கோபாலபுரத்துக்கு தான் வந்திருக்கேன், வந்துடுறேன்னு அடுத்த 5வது நிமிஷம் திரும்பி வந்தாங்க. அவங்க எவ்வளோ பெரியவங்க, எந்த இடத்துல இருக்காங்க, எப்பேற்பட்டவங்க. நான்லாம் ரொம்ப சாதாரண மனுஷி, ஒரு எழுத்தாளி, அவ்வளோதான். நான் இப்படி கதவை பூட்டினதுக்கு அப்புறம் கூட சாதாரணமாக உங்களுக்கும் எனக்கும் கூட கோபம் வரும். அவங்க எப்பவுமே இப்படி தானே ஒரு எளிமையாக இருப்பாங்க, எப்பவுமே எளிமையாக இருப்பாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த வீட்டில் இருந்து பாபா கோவிலுக்கு நடந்து வருவாங்க. பாபா கோவிலில் உட்கார்ந்தாங்கன்னா சிலை மாதிரி 1/2 மணி நேரம் உட்காந்து வேண்டுவாங்க. கண்ணை கூட திறக்க மாட்டாங்க, அப்படியே ஸ்டாச்சு மாதிரி தான் உட்கார்ந்துருப்பாங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம், இது வாவ் தமிழா. நாம் சந்திக்க இருப்பது எழுத்தாளர் இந்துமதி அவர்கள். அவர்களுடன் பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் தலைவாய், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் அவங்க துர்கா ஸ்டாலின் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனதை பற்றி நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஸோ அப்போ அவங்க முதல்ல பெல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்போ நீங்கள் கவனிக்கலன்னு எழுதியிருக்கீங்க. கவனிக்கல இல்லைங்க, போன வருஷம் நவராத்திரிக்கு வருவாங்க. போன வருஷம் அவங்களும் அவங்க சிஸ்டர் ஜெயந்தியும் வந்திருந்தாங்க. இந்த வருஷம் வரேன்னு காலையில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க வரேன்னு. அவங்க வழக்கமாக ஒரு 9 மணிக்கு மேலே வரேன்னா கன்ஃபார்ம் பண்ணல, எனக்கு வரேன்னு சொன்னாங்க. நான் மறந்துட்டேன் டோட்டலாக. காலையில் சீக்கிரம் எனக்கு சரஸ்வதி பூஜை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளெல்லாம் வாழ வைக்கிறவ அவள் தான், எழுத வச்சவளும் அவள் தான், இவ்வளோ பேர் புகழும் சரஸ்வதி அழுத்தம். அந்த ஒரு பூஜை மட்டும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவேன் நான். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாம் முடிச்சு வெளியே போய் கூப்பிட்டவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி 5:30 ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாயிடுச்சு. வழக்கமாக வாட்ச்மேன் படுப்பார், அவர் நேற்று யாரோ டெத்துன்னு ஊருக்கு போயிட்டாரு. சரி, வாட்ச்மேன் இல்லையா, நான் கேட்டை போட்டுட்டேன், லைட்டெல்லாம் அணைச்சிட்டேன், இந்த கதவையும் போட்டுட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே நாங்கள் பட்டுக்க கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டோம், எல்லாம் பண்ணோம், கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு நைட்டில் ஒரு தடவை நான் குளிப்பேன். குளிக்கிறதுக்கு முன்னால் மொபைல் பெட்ரூமில் வச்சுருந்தேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக 7 மணிக்கு நான் பூட்டிகிட்டு போயிருக்கேன். 7:15 வந்திருக்காங்க. பார்த்தாங்கன்னா லைட் இல்லை, ஒன்றும் இல்லை, வீடு பூட்டியிருக்கு. டம்னு தட்டியிருக்காங்க, பூட்டெல்லாம் தட்டி டிரைவரை கூப்பிட்டு தட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க, தட்டியிருக்காங்க. எனக்கு 4 தரம் மொபைலில் கூப்பிட்ருக்காங்க. நான் உள்ளே இருந்தேன், எனக்கு கேட்கல. சரி, குளிக்க போகலான்னு எடுத்துக்கிட்டு 1 நிமிஷம் பார்க்கலான்னு பார்த்தா இவங்க 4 தரம் கூப்பிட்ருக்காங்க. உடனே டக்குன்னு கூப்பிட்டு துர்கா, என்னங்க நீங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன், 1/4 மணி நேரம் நின்னேன், கேட்ட தட்டினேன், இருட்டாக இருந்துச்சு, லைட் இல்லை, பூட்டி இருந்துச்சு. சரி, எல்லாம் எங்கன்னா போயிட்டீங்களா, சொல்லாமல் போக மாட்டீங்களே அப்படின்னு நினச்சேன். ஐயோ இல்லை துர்கா, தயவு செய்து திரும்பி வாங்க. நீங்கள் என்ன தயவு செய்து இல்லைங்க அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும். நீங்கள் இந்த மாதிரி போனது என் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, கண்டிப்பாக வரணும். சரிங்க, நான் எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு கோபாலபுரத்துக்கு தான் வந்திருக்கேன், வந்துடுறேன்னு அடுத்த 5வது நிமிஷம் திரும்பி வந்தாங்க. உடனே லைட்லாம் போட்டு கேட்டெல்லாம் திறந்து போய் நான் கூட்டிகிட்டு வந்தேன். முதல்ல பார்த்த உடனே பதட்டமாக இருந்தது, இப்போ அவங்க வந்திருக்காங்க, திரும்பி போயிட்டாங்க, நம்ம கவனிக்கலையே அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அது எனக்கு நான் பண்ணது தப்பாக தெரிஞ்சது. வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அப்போ வருவாங்கன்றது என் மைண்டில் இன்னும் ரிஜிஸ்டர் ஆகாமல் இருந்திருக்கு.
பதட்டமா இல்ல, ஆனா செஞ்சது தப்பு, நம்ம பூட்டினது தப்பு, இல்லைன்னா வந்து பெல்லாவது அடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது. அவங்க எப்பவுமே இப்படிதானே ஒரு எளிமையா இருப்பாங்க, ஒண்ணும் அது பெருசா எப்பவுமே எளிமையா இருப்பாங்க. ம். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த வீட்டுல இருந்து பாபா கோவிலுக்கு நடந்து வருவாங்க. பாபா கோவில்ல உட்கார்ந்தாங்கன்னா சிலை மாதிரி 1/2 மணி நேரம் உட்கார்ந்து வேண்டுவாங்க. கண்ணை கூட திறக்க மாட்டாங்க, அப்படியே ஸ்டாச்சு மாதிரி தான் உட்கார்ந்து இருப்பாங்க. எப்பவும் எல்லார்கிட்டையும் பேசுவாங்க, அன்பா இருப்பாங்க, பிரியமா. நான் பார்த்த துர்கா இவங்க தான். ஸோ ஒரு சின்ன வருத்தம் கூட அவங்களுக்கு இல்லை, நம்ம வர சொல்லிட்டு நம்ம கவனிக்காம வந்துட்டாங்க. அதுதாங்க அதுல கிரேட்னஸ்னு நான் அந்த பதிவை போட்டதுக்கு ஒரே காரணம், அவங்க எவ்வளவு பெரியவங்க, எந்த இடத்துல இருக்காங்க, எப்பேற்பட்டவங்க. நான்லாம் ரொம்ப சாதாரண மனுஷி, ஒரு எழுத்தாளி, அவ்வளவுதான். என்னோட மேல வச்ச அன்பும் பிரியமும் மதிப்பும், நான் இப்படி கதவை பூட்டினதுக்கு அப்புறம் கூட சாதாரணமா உங்களுக்கும் எனக்கும் கூட கோபம் வரும். அடப்பா, இன்னும் திரும்பி என்ன போறது, என்ன கூப்பிடுறது, நம்ம ஏன் போனோம், இன்னொரு நாள் போய்க்கலாம், அப்படிதானே தோணும். நேச்சுரலா அதானுங்கள தோணும். இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லவே இல்லைங்க. சரிங்க, இங்கதான் இருக்கங்க, இதோ கிளம்பி வரேன். அந்த பண்பாடு, அந்த பக்குவமான மனசு, அந்த மென்மையான மனசு, அந்த அன்பான மனசு, அதுதான் என்னை ரொம்ப நெகிழ பண்ணுச்சு. இப்போ உங்களுக்கு 2 பேருக்கும் நட்புங்கிறது எவ்வளவு காலமா இருக்கு? 10 வருஷத்துமா இருக்கு எங்களுக்கு. 10 வருஷமா வந்து கலைஞர் வீட்டுல எல்லாரோடையுமே நான் நட்பு. கலைஞரோடையும் ஃப்ரெண்டா இருந்து, ஜெயலலிதாவோடையும் ஃப்ரெண்டா இருந்த ஒரே ஒருத்தி தமிழ்நாட்டுல நானா தான் இருந்திருப்பேன். 2 பேரோடையும் வந்து நிச்சயமா இருக்க முடியாது. கலைஞரோட ஃப்ரெண்டா இருந்து ஜெயலலிதாவோட இருந்தா கலைஞர் ஒன்று சொல்ல மாட்டாரு. ஆனா கலைஞரோட ஃப்ரெண்டா இருந்து ஜெயலலிதாவோட ஃப்ரெண்டா இருக்கிறது நடக்காத காரியம். அப்படி வந்து நான் அங்க போயிட்டு இங்க வருவேன், நீ எங்க போயிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு, அங்கதாங்க போயிட்டு வரேன் அப்படின்னே சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு அப்போலேருந்தே எனக்கு கலைஞரோட ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவருடைய எழுத்து பிடிக்கும், அவருடைய ஸ்பீச் பிடிக்கும். அப்புறம் வந்து அவருடைய அதாவது கடைசி தொண்டன் வரை பேர் சொல்லி கூப்பிடுற அது பிடிக்கும். எல்லாமே வந்து அவருடைய பண்பாடு, அன்பான மனிதர், ரொம்ப அன்பான மனிதர். கோவப்பட்டாலும் டக்குன்னு மறந்துடுவாரு. அந்த மாதிரி ரொம்ப அரசியல் வந்து சாணக்கியன், நிபுணன். எல்லாத்த விட அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ஸ்பீச் டெலிவரி, அந்த வந்து ஸ்லேடை பேச்சு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு கனிமொழி எப்படி பார்த்தாரோ, செல்வி எப்படி பார்த்தாரோ, அப்படிதான் என்னையும் பார்த்தாரு. அவ்வளோ அன்பா பிரியமா இருப்பாரு. பொங்கல் அன்னைக்கு 10 ரூபா கொடுப்பாரு, இல்லைன்னா பிரியப்பட்ட புடவை வாங்கிக்கன்னுவாரு. கனிக்கு புடவை வாங்கினேன் தான், நீயும் வாங்கிக்க அப்படின்னு சொல்வாரு. அந்த மாதிரி அவரோட பேனா எனக்கு கொடுத்தாரு, அந்த எழுதுற பேனா. மொத்த புக்கிலையும் பேர் எழுதி கொடுத்தாரு. ஆனால் கலைஞர் வீடுனா எனக்கு ஒரு தனி பிரியம். கலைஞர் அப்போ வந்து போகும்போதெல்லாம் துர்கா சந்திச்சிருக்கேன், ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சிருக்கேன், அவர் துணை முதல்வரான பிறகு சந்திச்சிருக்கேன். பை எலெக்ஷன் போது, வந்தவாசி பை எலெக்ஷன், நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர். வந்தவாசிக்கு பக்கத்து கிராமம் எங்கள் கிராமம். அவர் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணும்போது எங்கள் கிராமத்துக்கு வந்தார். அன்னைக்கு நல்ல மழை. எங்கள் கிராமம் வந்து ஒரு 20 வீடு கொண்ட கிராமம். உடனே நான் என்ன பண்ணேன், இவர் வராருன்னு உடனே ரெடி ஆகிட்டு அந்த கிராமத்தோட எல்லையில் போய் நின்றுக்கிட்டேன். எல்லைன்றது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20 அடி. அங்கே போய் நின்றுக்கிட்டேன். மழை பெய்யுதுன்னு அசையவே இல்லை, நின்றுக்கிட்டே வந்தாங்க. வந்து பார்த்தாரு, என்னங்க நீங்க எங்க இங்க அப்படின்னு கேட்டாரு. ஆமா, அவருக்கு வந்து இங்க இதாங்க எங்க கிராமம், நான் பிறந்து வளர்ந்த ஊருங்க அப்படின்னு. பக்கத்துல துர்கா இருக்காங்கன்னாங்க. சரி, வண்டிக்குள்ள ஏறி உட்காந்து வச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். கான்வாய் வந்துட்டு இருந்தது. கான்வாய் வருதுங்க, நீங்க சென்னை வந்தது, வாங்க நம்ம சந்திப்போம்னு சொன்னாங்க. சரின்னு அப்போ வரல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. துர்கா வீட்டுக்கு வருவாங்க, பேசுவாங்க, நான் போவேன், அடிக்கடி சந்திப்போம். நான் ஒரு ரொம்ப 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 என்ன சொல்லலாம்னா அன்பான ஒரு நட்புறவு உங்களுக்குள்ள. எனக்கு ஸ்டாலின் கலைஞரை பிடிக்கும் மாதிரி ஸ்டாலினையும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மென்மையானவர், அன்பானவர் அவர். அதனால எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இப்போ மதிக்கக்கூடியவர். அவங்க கட்சியோட கொள்கை வேறு. துர்கா வந்து கோவிலுக்கெல்லாம் போகிறாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாரும் ஊர் அறிந்த விஷயம். அதை மதிக்கிறாங்க. நம்ம மனைவியானாலும் என் கட்சிக்கு உட்பட்டு தான் நீ நடக்கணும் அப்படிலாம் சொல்லலை. அவங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுடைய எண்ணங்களை இவர் மதிக்கிறாரு, பெண்களை மதிக்கிறாரு. அதனாலேயும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். இப்போ நீங்கள் 2 பேருக்குள்ள நடுவில் நட்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு நீண்ட கால நட்புன்னு சொன்னீங்க. காமனான விஷயங்கள் என்ன? உங்களுக்குள்ள பொதுவான விருப்பு வெறுப்புகள் என்ன? நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் பேசிக்குவீங்க? காமனா என்னங்க
பேச போகிறோம்? எல்லா பெண்களும் என்ன பேசுவாங்களோ அதான் பேசுவோம். துர்கா இந்த சாரீ நல்லா இருக்குங்க, அந்த சாரீ நல்லா இருக்குங்கன்னு சொல்லுவேன். அவங்க அதிகம் வாசிக்கிறவங்க இல்லை. அவங்க வந்து பத்திரிகைகள் படிப்பாங்க, செய்தித்தாள்கள் படிப்பாங்க. ஆனால் தொடர் நாவல் அதெல்லாம் படித்தாங்களா, என்னுடைய எழுத்துக்கள்லாம் படிச்சிருக்காங்களா நான் கேட்டது கூட கிடையாது. என்னை வந்து அதுவும் அந்த லெவல் அந்த அந்த மாதிரி கட்டங்களுக்கு நாங்கள் போனதே இல்லை. ஆனால் ஒரு சமையலை பற்றி பேசுவோம், புடவை பற்றி பேசுவோம், உலக நடப்புகளை பற்றி பேசுவோம். நாங்கள் 2 பேரும் அரசியலும் பேசுவோம், எல்லாம் பேசுவோம். விருப்ப வெறுப்புகளை பற்றியெல்லாம் பரிமாறிக்குவோம். அவங்க நல்லா குக் பண்ணுவாங்க, எளிமையான குக்கிங், சட்டிப்பானையில் கூட சமைப்பாங்க, நல்லா செய்வாங்கங்க. எது பண்ணாலும் நேர்த்தியாக செய்வாங்க அவங்க. எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அழகாக ஒரு நாப்பார் சாதி எழுதுகிற மாதிரி நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு உரிய அவங்க மாமியார் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி என்ன மாதிரி ஃபுல் ப்ளவுஸ் போட்டு, இது வரைக்கும் ப்ளவுஸ் போட்டு பொட்டு வச்சு அழகாக மூக்குத்தியெல்லாம் போட்டு பெரிய பொட்டு வச்சு லட்சணமாக இருப்பாங்க. தலை நிறைய மல்லிப்பூ எப்போவுமே வச்சிட்டு இருப்பாங்க. அது வந்து எனக்கு அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அது வந்து நான் சொல்லுவேன் அடிக்கடி, துர்கா ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கும் என்னை கண்டா ரொம்ப பிடிக்கும், என் மேலே ரொம்ப பாசம் அதிகம், அவங்களுக்கும் எனக்கும் ரொம்ப பாசம் அதிகம். அந்த அவளும் நானும் எழுதினாங்க. அப்போ வந்து சொன்னேன், துர்கா இது நீங்கள் தான் சொல்கிறீங்க, நீங்கள் கையில் எழுதலையோ தவிர நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் வருது. இது உங்கள் பேரில் வந்தால் தான் நீங்கள் புஸ்தகமாக போடும்போது உங்கள் பேரில் வரும், இல்லைன்னா வராது, பார்த்துக்கங்கன்னு சொன்னேன் நான். அப்புறம்தான் அவங்க பேரில் போட்டாங்க. அது வரைக்கும் அவங்க பேராக வரல. அதுக்கப்புறம் அவங்க பேரில் வந்தது. ரிலீஸிங் ஃபங்க்ஷன் வச்சாங்க. நான் சாதாரணமாக புத்தக ரிலீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்கும்னு நினச்சி போயிட்டேங்க. சாதாரணமாக வீட்டில் எப்படி இருக்கோம் பார்த்தோ, அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன். நான் எதிர்பார்க்கல. நம்மளாம் புத்தக ரிலீஸ் நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. இது அரசியல் சார்ந்த புத்தக இது. நான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தாங்க, அதை ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கதை சொல்லி மாதிரி சொன்னாங்க. மேடம், நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அரசியல் பற்றிலாம் கூட பேசிகிட்டு இருப்போம்னு சொன்னீங்க. பொதுவாக அவங்களோட அரசியல் முகங்கிறது வெளியே அதிகமாக தெரியாது. என்ன மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு அரசியல் இல்லை, அவங்களுக்கு வந்து அவங்க ஷீ இஸ் அ வெரி ஷார்ப் லேடி. வந்து எல்லா பெண்களை போல குடும்பம் மட்டும் இல்லை, கூர்மையாக எல்லாத்தையும் அவங்க கவனிக்கிறாங்க. இந்திய அரசியலை பற்றி நாங்கள் பேசுவோம். இப்போ நீங்கள் இந்த நீண்ட கால நட்பில் பார்த்தீங்கன்னா அவங்க கனவு வந்து ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இல்லாத காலகட்டமும் இருக்குது, முதலமைச்சராக இருந்த காலகட்டமும் இருக்குது. ஸோ இந்த 2 காலகட்டத்தில் நீங்கள் அவங்கள பார்த்ததில் ஏதாவது வித்தியாசங்களை உணர்றீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. அதான் எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது. அதாவது முதலமைச்சரோட மனைவியாக ஆவதற்கு முன்பும் நான் துர்கா கூட பழகியிருக்கேன். அவர் வந்து துணை முதல்வராக இருக்கும்போதும் ஸ்டாலின் கூட பழகியிருக்கேன். இப்போ முதல்வரான பிறகும் பழகிறேன். முதலமைச்சரோட மனைவியாகவும் நான் பார்க்குறேன். பார்த்த உடனே ஒரு வித்தியாசம் நான் பார்க்கல. அன்னைக்கு நான் அப்படி, இன்னைக்கு நான் இப்படி, இன்னைக்கு நான் முதல்வரோட மனைவி அப்படிங்கிற துளி கர்வமோ அந்த தலை நிறைய கிரீடமோ எதுவுமே கிடையாது. அன்னைக்கு எப்படி துர்கா இருந்தாங்களோ இன்னைக்கும் அப்படித்தான் இருக்காங்க. அன்னைக்கு எப்படி பழகினாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் பழகிறாங்க. ஒரு வித்தியாசமுமே அவங்கள்ட்ட இல்லை. அதுதான் எனக்கு அவங்களுடைய சிறப்பு அம்சமாகப்பட்டது. நான் வந்து ஜெயலலிதாவோட பழகியிருக்கேன், ஒரு ஃபோட்டோ எடுத்ததில்லை. மூப்பனாரோட பழகியிருக்கேன், ஒரு ஃபோட்டோ எடுத்ததில்லை. எம்ஜிஆரோட பழகியிருக்கேன், ஒரு ஃபோட்டோ எடுத்ததில்லை. ஜானகி அம்மா ரொம்ப பழக்கம், ஒரு ஃபோட்டோ. எந்த விவிஐபியாக இருந்தாலும் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறதோ அவங்கள பற்றி ஃபேஸ்புக்கில் போடுறதோ பண்ணவே மாட்டேன். நேற்று நான் இதை என்ன பண்ணேன்னா, அவங்களுடைய மிக சிறந்த அம்சமாக நான் பார்த்தது, போயிட்டு வீடு பூட்டி ஒருத்தர் வரேன்னு சொல்லும்போது வீடு பூட்டியிருந்தா எப்படி இருக்குங்க? அது எவ்வளோ பெரிய தப்பு. அது வந்து மன்னிச்சு அவங்க போய் வாங்கன்னு சொன்னோடனே அடுத்த 5வது நிமிஷம் வந்தாங்க பாருங்க. அந்த நற்பண்பு, அந்த பண்புக்காக தான் நான் அதை போட்டேன். ஆனால் அதை படிக்கிறவங்க முதல்ல நான் ஏதோ 5 எல்லாரையும் ஸ்டாலின் அப்பாயிண்ட் பண்ண போது போட்டேன். இது 6 அது 4 இது அப்படின்னு கிரிக்கெட்டோட ஒப்பிட்டு போட்ட போது, நீ பிராமணச்சியா, நீ வைஷ்ணவச்சியா, நீ பாப்பாத்தியா, இப்படியெல்லாம் கேட்டு கண்டபடி கமெண்ட் வந்து, என்னடா என்ன இவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து புரியலையா? நேற்று நான் துர்கா பற்றி எழுதினது ஒரு பெண்மணி துர்கான்றவங்க ஒரு தனிப்பட்ட பெண்மணியோட அரசியல் பற்றி ஏதாவது நான் சொன்னேன்னா, உடனே நீ ஸ்டாலின் அதை பண்ணாரு, அதையே எழுதலை, இவங்க இதை பண்ணாங்களே இதையே எழுதலைன்னா முட்டாள்தனமாக கேட்டாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது அவசியமே இல்லைன்னு பட்டுது. நான் எங்கேயாவது என்னை பாப்பாத்தின்னு சொல்லிக்கிட்டேன்னா
எங்கேயாவது நான் வைஷ்ணவச்சின்னு சொல்லிக்கிட்டேன்னா நீங்களும் ஏன் எனக்கு முத்திரை குத்துறீங்க? நம்ம எழுத்தாளர்கள் யாருங்க? எல்லாருக்கும் பொதுவானவங்க, எல்லா ஜாதியும் சேர்ந்தவங்க, ஜாதி அற்றவர்கள், நம்ம சமயமற்றவர்கள். நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணீங்க இப்படி அவங்க போயிட்டாங்க அப்போ நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க, அவங்க பதிலுக்கு என்ன சொன்னாங்க? என்னங்க, இல்லைங்க நீங்கள் ஊரில் இல்லையோன்னு நினச்சேன். இல்லைன்னா லைட்டெல்லாம் 7 மணிக்கெல்லாம் லைட்டெல்லாம் அணைச்சி பூட்டியிருக்காதுங்களே, இவ்வளோ தூரம் தட்டியும் யாரும் வரலையே, ஒருவேளை வீட்டில் யாரும் இல்லையோ, என்னங்க திடீர்னு புறப்பட்டு போயிட்டாங்களா, என்ன ஆச்சுன்ற கவலைப்பட்டேன்னு சொன்னாங்க. என்னாச்சு, இந்த மாதிரி இருக்க மாட்டீங்களே, கவலைப்பட்டேன் நாங்கள் அப்படின்னு. அது ஒரு மிக மென்மையான ஒரு மனசு. அப்படிதான் வரேன் பாரு, வரேன்னு சொன்ன பூட்டு போயிட்டா பாரு அப்படின்னு நினைக்கல. இந்த மாதிரி நினச்சி கவலைப்பட்டேங்க. யாராவது ஏன் பூட்ட மாட்டீங்களே, அப்படி இப்போ எல்லாம் பூட்டி கதவெல்லாம் அடைச்சி லைட்டாக வேற நிறுத்திருந்தீங்களே அப்படின்னு. அப்போ தான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நம்ம செஞ்ச தப்பு வாங்க நிறுத்துறது, தயவுசெய்து நீங்கள் வரணும், வராமல் போயிட்டீங்கன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க நான் வந்துடுறேங்கன்னு உடனே வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட கடவுள் நம்பிக்கைங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அவங்க எப்படியா சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட கருத்துக்கள் பரிமாறி இருக்காங்களா? கண்டிப்பா இல்லைங்க, இல்லை. நான் முதல்ல பாபா கோவிலுக்கு போன போது நான் எப்போ அர்ச்சனை பண்ணாலும் இந்த குடும்பத்துக்கும் சேர்த்து தான் பண்ணுவேன். அங்கேருந்து எல்லாம் வாங்கிட்டு அந்த ஷிரடியிலேருந்து வந்த பிரசாதம் எல்லாம் கொண்டு கொடுத்தேன். ஸ்டாலின்கிட்டையும் கொடுத்தேன், இந்தாங்க ஷிரடியிலேருந்து வந்திருக்கு, அவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னாரு. அவங்கள்ட்ட கொடுத்தேன். அது ஒன்றுமே சொல்லலை, மறுப்பு எதுவுமே அவர் சொல்லலை. யாராக இருந்தாலும் கொடுக்குறவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க இல்லைங்களா? அவர் என்ன சொல்றாரு, அவர் கலைஞர் எழுதின மாதிரி பராசக்தியில கோவிலுக்கு அவர் எதிரி இல்லை, கடவுளுக்கு எதிரி இல்லை. அந்த கோவில் கொடியவர்களின் கூடாரமாக விடக்கூடாதுன்னு தானே அவர் எழுதினாரு. அதுக்குத்தான் நான் எதிரின்னு இப்ப கூட சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது கடவுளுக்கு எதிரின்னு சொல்லவே இல்லைங்களே அவரு. நிறைய ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்றாங்க, நிறைய கோயில்களுக்கு போறாங்க. ஸோ இது சம்பந்தமாக அவங்ககிட்ட பேசியிருக்காங்களா? பேசியிருக்காங்க. எனக்கு ரொம்ப அவங்க போகிற கோவில், நான் போகிற கோவில், அவங்க போவாங்க, அவங்க போகிற கோவில் நான் போவேன். இந்த மாதிரி நீங்கள் போனீங்களா அந்த கோவிலுக்கு எங்கன்னு கேட்டு வழி தெரிஞ்சுக்கிட்டு போயிருக்காங்க. அது 2 பேரும் எங்களுக்கு ரொம்ப பொதுவான விஷயம். ஆன்மீகம், கோவில் வழிபாடு, தெய்வம், இதான் எங்களுக்கு பொதுவான விஷயம். நான் போகிற கோவில்லாம் அவங்க போவாங்க, அதிகமாக அவங்க போகிற கோவில்லாம் நான் போயிருப்பேன். இதில் உங்கள் 2 பேருக்கான நட்பு தொடங்கின அந்த புள்ளி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கோபாலபுரம் வீட்டிலன்னு நினைக்கிறேங்க. அப்போ சின்ன ரூம் தான் அவங்களது. கோபாலபுரம் வீட்டில் எல்லாமே 8க்கு 8 10க்கு 10 ரூம் தான் இருக்கும். அந்த கால ரூம் ஆனால் நேர்த்தியாக இருக்கும். அங்கே தான் அவங்கள முதல்ல பார்த்தேன். மாடிப்படி அடியில் பார்த்தேனோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அங்கே தான் முதல்ல பார்த்தேன். முதல் பார்வையிலே எனக்கு மிகவும் பிடித்து போனது அவங்க. ஆக்சுவலாக துர்கா ஸ்டாலினா கூட கலைஞர் அவருக்கு கல்யாணத்துக்கு பிறகு சாந்தா ஸ்டாலின்னு பேர் வச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவங்க துர்கா ஸ்டாலின் தான் வெளியே. அவங்களுக்கு சாந்தா, நான் மேடையில் கூட சொன்னேன் அன்னைக்கு, சாந்தா ஸ்டாலின் அவங்களுக்கு ரொம்ப பொருந்தும். அவ்வளோ சாந்தமானவங்க. அவங்க ரொம்ப கோவப்பட்டு அதிகம் கோபம் வந்தால் நியாயமான கோபம் நல்லா வருங்க அவங்களுக்கு. நியாயமான விஷயங்களுக்கு நல்லா துர்கையாவே இருப்பாங்க. அப்ப எவ்வளவு சாந்தமா இருக்காங்களோ நியாயமான விஷயத்துக்கு கோபம் வந்து அவங்களுக்கு நல்லாவே கோபம் வரும். அவங்க சாந்தா ஸ்டாலினுக்கு கலைஞர் வச்சது ரொம்ப பொருத்தமான பேர். அவ்வளவும் கடந்து வந்திருக்காங்க, எவ்வளவோ கடந்து வந்திருக்காங்க. இல்ல அவங்க எந்த பேரை விரும்புறாங்க? இப்போ சாந்தா ஸ்டாலின் அடையாளப்படுத்த விரும்புறாங்களா? இல்ல அதை பத்தி எல்லாம் நான் கேட்டதில்லை. சாந்தா ஸ்டாலின் விரும்புமா, துர்கா தாங்க எல்லாரும் விருப்பம். பொதுவாக அவரோட பொழுதுபோக்குகள் என்ன, அவரோட விருப்ப வெறுப்புகளை சொன்னாலும் அவங்ககிட்ட பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு நியாயமா பொழுது இருக்கான்னு தான் கேட்கணும். நான் பொழுது போக்குறதுக்கு அவங்களுக்கு பொழுது இல்லை. கூட கொடுத்தோம்னா அது சேர்ந்து பார்த்து வீடு பார்க்கணும், வெளியில பார்க்கணும், வர்றவங்கள பார்க்கணும், இவங்க கோவில்களுக்கு போகணும், இவங்க பூஜை ரூம் வச்சிருக்காங்க. கலைஞர் மாமா உங்களுக்கு பக்தி இல்லை, ஆனால் எனக்கு இருக்கு, நான் பூஜை ரூம் வைக்கிறேன் கட்டும்போதே சொன்னவங்க தான் அவங்க. அந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பூஜை ரூமில் குட்டி குட்டியாக வாராகி கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணி அந்த வாராகி அவங்களுக்கு நான் தான் கொடுத்தேன். வாராகி தெய்வம் அது வச்சுருக்காங்க, பாபா வச்சுருக்காங்க, சின்ன சின்னதாக தான் எல்லாம் வச்சுருப்பாங்க. சின்ன பூஜை ரூம் தான், பெருசாக கிடையாது. சின்ன பூஜை ரூம் ஆனால் நேர்த்தியாக நல்லா அதை பார்க்கணும், வீட்டு வேலை பார்க்கணும். இன்னும் இத்தனோண்டு வீடு 2 நானே எங்கள் ஹஸ்பண்ட் இருக்கும் பார்க்க முடியல என்னால். அவ்வளோ பெரிய வீடு பார்க்கறதுக்கு நேரம் இருக்குமா? எல்லாரையும் வரவங்க போறவங்க எல்லாம் போனு இன்னும் மொத்தம் பார்க்கணும்ல.
அதனால வந்து அவங்களுக்கு பொழுதுபோக்கு எப்போவாவது படம் போறாங்களே உதயா கூட, அந்த உதயா படங்கள்லாம் அதான் அவங்களுடைய பெரிய பொழுதுபோக்கு. நீங்க அவங்களுக்கு திரும்ப ஃபோன் பண்ணும்போது அவங்க மாமியாரை பார்க்க போயிருந்தாங்க, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க முன்னாடி வீட்டுக்கு போகும்போது அவங்களோட பழக்கம் இருந்திருக்கும், அவரும் அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவங்களும் பழக்கம் உண்டு, இவங்களும் ராஜாத்தி அம்மா வீட்டுக்கும் போயிருக்கேன், கனிமொழியும் பழக்கம் உண்டு, அவங்களும் பழக்கம் உண்டு. எனக்கு தயலம்மாள் நிறைய பேச மாட்டாங்க, நிறைய பேச மாட்டாங்க. அவங்க சமயக்கட்டு அவங்க எப்போனா கதவை திறந்து எட்டி பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் ரொம்ப மென்மையான குணம் கொண்டவங்க அவங்க. She is not a ferocious lady. அது நீங்க கலைஞரோட ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு. கலைஞர் தயலம்மா பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்லியிருக்காரா? இல்லைங்க, கலைஞரோட நான் அதிகம் பேசுனது எழுத்தும் மீதி விஷயங்களும் தான். தயலம்மா பற்றி பேசுனது இல்லை. மகன்கள் எல்லாம் பற்றி சொல்லியிருக்காரு, மகள்களை பற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் தயலம்மாவை பற்றி நான் கேட்டதும் இல்லை, அவர் சொன்னதும் இல்லைங்க. கலைஞரோடய நல்ல நட்பில் இருந்திருக்கீங்க, ஜெயலலிதாவோடய நல்ல நட்பில் இருந்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் அரசியல 2 பேரும் ஒரு எதிரும் புதிருமா இருந்தவங்க. எப்படி இந்த நட்பு உங்களுக்கு சாத்தியமாச்சு? ஜெயலலிதா நானும் மைசூர் யூனிவர்சிட்டி அவங்க எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தாங்க, நான் வந்து சைக்காலஜி எடுத்து படித்தோம். 2 பேரும் அப்ளை பண்ணோம், ஒன்றா பண்ணோம். ஆனால் வந்து 2 பேருமே கண்டினியூ பண்ணலை. அதுக்கு முன்னால் வந்து தாய் பத்திரிகை எம்ஜிஆர் நடத்திருப்பது அப்போ இவங்க தெரியுமா, அப்பவும் தெரியும். அதுக்கு முன்னாலேருந்தே இவங்க பழக்கம். இவங்க வந்து எப்படி எனக்கு பழக்கமாச்சுன்றதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஜெயலலிதா வந்து. ஆனால் ரொம்ப நெருக்கமாக பழகணும். நிறைய விஷயம் சொல்லுவாங்க, நிறைய போயிருக்கேன். உள்ளார்ந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்க நடந்த சண்டைகள்லாம் தெரியும், அவங்களுடைய கோபங்கள் தெரியும், அவங்க வருத்தங்கள் தெரியும், அவங்க ஷோன்பாபோட இருந்தது எனக்கு தெரியும். நான் இங்கேருந்து நான் போய் ஜெயலலிதா பார்த்துட்டு ஆஃபீஸ் போவாங்க. அங்கே போய் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் வருவேன்னா வாசலில் அழகாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போர்ட்டிகோல. அப்போ தனியாக தான் இருந்தாங்க. அப்போ சினிமாவில் இல்லை அவங்க, அப்போ எம்ஜிஆரோடையும் இல்லை, அவங்க தனியாக தான் இருந்தாங்க. பிங்க் புடவை கட்டினாங்கன்னா உடம்புலாம் அப்படியே பிங்காக தெரியும். லைட் எல்லோன்னா லைட் எல்லோவாக இருப்பாங்க, அந்த அழகாக இருப்பாங்க. இவ்வளோ நீள முடியாப்பா அவங்களுக்கு. நின்று வெயிட் பண்ணிக்க, இங்கே வந்துட்டியா வா வா அப்படின்னு சந்தோஷமாக கூப்பிடுவாங்க. அவங்க திராட்சை தோட்டத்தில் வர திராட்சையெல்லாம் கொடுப்பாங்க, கொக்கோ வந்தால் கொடுப்பாங்க. என்ன வந்தாலும் சாரீ போட்டுக்காங்க, பர்த்டேக்கு புக்கு ப்ரெசென்ட் பண்ணுவோம். அங்கேயாவது இவ்வளோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ பழக்கம் எனக்கு அவங்க. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து பேசிட்டு ஆஃபீஸ் போவேன். ஆஃபீஸில் வரும்போது திரும்ப 1/2 hour அங்கே இருந்துட்டு தான் வருவேன். எப்போவது எம்ஜிஆர் அங்கே வராருன்னா அன்றைக்கி நான் போக மாட்டேன், வராருன்னு சொன்னேன். இவங்க அங்கே போகிறதுனாலும் நான் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப பழக்கம். அப்போ தாய் பத்திரிகைக்கு வந்து எம்ஜிஆர் சொன்னார், நீங்கள் தாய் பத்திரிகைக்கு வந்து ஆரம்பிக்கிறேன், எடிட்டராக இருக்கணும். நிச்சயமாக இருக்க மாட்டேங்க. நான் ஒரு அரசியல்வாதியோட பத்திரிகைன்னா, உங்கள் தாய் பத்திரிகைன்னா அது எப்படி இருக்கும்னு தெரியும். நான் அந்த இருக்கலாம் எனக்கு தகுதி இல்லைங்க, நான் இருக்க மாட்டேன். சரி, எடிட்டராக இருக்க மாட்டேன்ற. புக்கு ரிலீஸ் பண்ணுறோம், ரிலீஸ் ஐயோ ரிலீஸ் பண்ணுற அளவு தகுதி எனக்கு கிடையாது. என்னை விட பெரியவங்க லக்ஷ்மி இருக்காங்க, இன்னொன்று பெரியவங்க இருக்காங்க, கூப்பிடுங்க. அப்போ ரிசீவ் பண்ணிக்கோ. நான் ரிசீவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நடத்துகிற பத்திரிக்கை ஓஹோன்னு தான் போகும். ஒருவேளை எதுனால தான் என் கை சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க, அதுவும் வேணாங்க. ஜெயலலிதா சொன்னாங்க, பேசுகிறேன்னு சொல்லு, ஃபங்க்ஷனில் பேசுகிறேன்னு சொல்லி, ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் தான் ஃபங்க்ஷனில் கலந்துட்டேன். அப்புறம் எம்ஜிஆர் வந்து எனக்கும் ஜெயலலிதாவுக்கும் பத்திரிக்கை ஆரம்பிக்கணும், நீங்கள் 2 பேர் நடத்துங்க. அவள் வந்து பப்ளிஷர், நீ எடிட்டராக இருங்க. நாங்கள் இதில் ராயப்பேட்டாவில் இடம் பார்த்தோம், மெஷினரிலாம் வந்துச்சு. அந்த ஆரம்பிக்க போகிறோம், அதுக்குள்ளே அப்படியே டேர்ன் ஆகி காவிரி தந்த கலைச்செல்வி டான்ஸ் ட்ராமா ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து அப்படியே அரசியல் வந்தாங்க. அப்படியே திரும்பிச்சு. இதெல்லாம் மறந்து போச்சுங்க அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக. அவங்களோட கடைசி காலம் வரைக்கும் இந்த நட்பு இருந்ததா? இருந்தது. அதாவது அவங்களோட எங்கள் நட்புன்றது தொலைபேசி வழியாக மட்டுமே இருந்தது. இவங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் போகிறது இல்லைங்க. நாங்கள் வந்து படிப்படியாக நாங்கள் அத்தனை பேருமே நிறுத்தி கொண்டோம். நீங்கள் உங்களுக்குள்ள பொதுவான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் பேசிக்குவீங்க? இல்லை, நாங்கள் நிறைய படித்த விஷயம், கேட்ட விஷயம் அவங்களை எழுத வச்சு எனக்கு தொடர் எழுதுனாங்க. இந்த புக்கு நல்லா இருக்கு, அந்த புக்கு நல்லா இருக்கு, இதை படிங்க, அதை படிங்க, நான் இது படித்தேன், இந்த மாதிரி அந்த மாதிரி இன்டெலெக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் வழக்கப்படி மீதி எல்லாம். கலைஞரோட உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருந்ததுன்னு, அது சம்பந்தமா அவங்களுக்கு என்ன பார்வை இருந்தது? அது சம்பந்தமா என்ன உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? அழகாக கத்தி மேலே நடக்கிற விஷயங்க அது. நான் அதை பேசவே மாட்டேன், அவங்களும் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. கலைஞர் அரெஸ்ட் பண்ணாருங்க இல்லையா, அவர் வந்து அப்பல்லோவில் இருந்தார், 7th floor. அப்பல்லோவில் போய் பார்த்துட்டு வந்தேன். பாருமான்னு காட்டின கையெல்லாம் கண்ணி போயிருந்தது. அம்மா போய் கனியை பாருமா, கனியை பந்தாடி போட்டாங்கம்மா அப்படி டிவியில் பார்த்தங்க. எல்லாத்த கூட பரவாயில்ல, நம்ம மாறின பந்தாடி நாங்கள் பாருங்க,
அதுதான் எனக்கு அவள் ஹார்ட் பேஷண்ட் அப்போ தெரியும். சொன்னேன். அப்புறம் பார்த்து கலைஞரை பார்த்துட்டு நேராக ஜெயலலிதா வீட்டுக்கு தான் போனேன். அப்போ வந்து நீ அங்கேருந்து வரேன்னு தெரியும். ஆமாங்க அங்கேருந்து தான் வரேன். நீங்கள் செஞ்சது நியாயமா சொல்லுங்கள், நீங்கள் செய்யலாமா அப்படி? இந்துமதி என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியும், நான் போகிறேன், நான் கிளம்புறேன், ஆனால் நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கு பிறகு அவங்கள பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு ஃபோனில் தான் பேசிக்கிட்டோம். பேசும்போது வந்து எம்ஜிஆரோடையும் ஒரு நல்ல இது இருந்துச்சு. எம்ஜிஆரோட நட்பு எப்படி அது? எம்ஜிஆரோட பழக்கம் வந்து ரொம்ப அவர் வந்து ரொம்ப கண்ணியமாக இருப்பாருங்க. எம்ஜிஆர்ன்றவர் வந்து அதாவது ஜெயலலிதா வழியாகத்தான் நான் எம்ஜிஆர்கிட்ட அவர் பேசினா கூட ஜெயலலிதாட்ட சொல்லிடுவேன். இப்போ இன்னைக்கு கூப்பிட்டாருங்க, இன்னைக்கு ஆஃபீஸுக்கு வர சொல்லிருக்காங்க, இதை பற்றி கேட்டாருங்க, நீ போய் இந்த மதி நீ உனக்கு உன்னை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நீ போ, நீ பேசு, நீ வா. இல்லைங்க நான் உங்ககிட்ட சொல்லாமல் நான் போகவும் மாட்டேன், நான் பேசவும் மாட்டேன். அப்படித்தாங்க நான் வச்சேன். எந்த யாரோட நான் பழகினாலும் அங்கே வீட்டோட பழகிடுவேன். நான் தனிப்பட்ட முறையில் எந்த ஆணாக இருந்தாலும் சரி, அவங்க மனைவியோட பழகுவேன், சகோதரியோட பழகுவேன், குடும்பத்தோடு தான் நான் பழகுவேன். அது எனக்கும் பாதுகாப்பு, என் பெயருக்கும் பாதுகாப்பு. அது கலைஞரோட நட்பை பற்றி சொல்லுங்க மேடம். கலைஞர் வந்து ரொம்ப பிரியமானவருங்க. வீட்டுக்கு வருவார், இந்த இடத்துல தேசப்பால தான் உட்காருவார். வருவார், பேசுவார், இதை பற்றி படிச்சியா, அதை பற்றி படிச்சியா, இந்த வாட்டி முரசொலி படின்னு சொல்லிட்டே இருப்பார். எனக்கு முரசொலி பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீ முரசொலி படி. அப்புறம் இது நெஞ்சுக்கு நீதி கொடுத்தாரு, இதை பற்றி என்ன நினைக்கிற, அதை பற்றி எல்லாம் கேட்பாருங்க அவர். உங்கள் பேனா கொடுங்க, இந்த பேனா நான் யாருக்கும் தரமாட்டேன், எனக்கு கொடுங்க. உங்ககிட்ட நான் கேட்குறது அந்த பேனா மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. உங்கள் பேனா வாங்கிட்டேன், உங்கள் எழுத்து வாங்கிட்டேன்றது அர்த்தம் இல்லை, உங்கள் அறிவை வாங்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் ஒரு ஆத்மா திருப்தி எனக்கு. அவங்ககிட்டேருந்து இந்த பேனா தான் எனக்கு வேணும்னு கேட்டேன். கொடுக்க மாட்டேன் சொன்னார். அப்புறம் கொடுத்தாரு. இப்போ அவரோட அரசியல்லாம் பேசியிருக்கீங்களா? வந்து இப்போ கருத்து ரீதியாக? ஐயோயோ, அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு அந்த அரசியல் அனுபவம்லாம் கிடையாது. நான் அந்த அளவுக்கு அரசியலில் பெரிய நிபுணத்துவம் கிடையாது. அவருடைய சாணக்கியத்தனத்துக்கு முன்னால் நான் என்ன பேச முடியும்? பேசவே முடியாது. பேசினதும் கிடையாது. இலக்கியம் மட்டுமே. அதே மாதிரி தான் ஜெயலலிதா கிட்டேயும் புக்ஸ் பற்றி மட்டுமே, நோ பாலிட்டிக்ஸ். இலக்கியம்னா என்ன மாதிரி பேசுவீங்க மேடம்? தற்கால இலக்கியம் பற்றியா இல்லை அவர் பழைய இலக்கியங்கள் பற்றி? இல்லை, அவர் தற்கால இலக்கியம் வந்து அவருக்கு அத்தனை பிடித்தம் இல்லை. படிக்கிறாரு, எல்லாம் படிப்பார். நாங்கள் வாலியை பற்றி பேசுவோம், கண்ணதாசனை பற்றி பேசுவோம், அவரோட கவிதை பற்றி பேசுவோம், அவருடைய ஸ்பீச்சை பற்றி பேசுவோம், அவருடைய எழுத்தை பற்றி பேசுவோம், எல்லாரோட எழுத்தை பற்றியும் பேசுவோம். ஆனால் இப்போதைய சுஜாதாவோ ஜெயகாந்தன் அவரை பிடிக்கும். என்னோட ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை கொடுத்துருக்காரு கலைஞர், அதுவும் பிடிக்கும். குங்குமத்தில் வந்த புக்கெல்லாம் பற்றி, குங்குமம் பற்றி பேசுவோம், குமுதம் பற்றி பேசுவோம், எல்லாம் பேசுவோம். உங்கள் எழுத்துக்கள் பற்றி என்னதான் சொல்லியிருக்காரு? பிடிக்கும். என்னுடைய தரையில் எனக்கு நல்ல பாப்பார நடையில் எழுதியிருக்க அப்படின்னு. பின்ன பாப்பார நடையில் தானே எழுதுவேன் அப்படின்னு. பாப்பார நடையில் எழுதியிருக்கேன், ஆனால் கருத்துக்கள் பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். ஜெயலலிதாவோட நல்ல நட்பில் இருந்திருக்கீங்க. இப்போ கலைஞரோட உள்ள நட்பு சம்பந்தமாக ஜெயலலிதா என்ன கருத்து வச்சிருந்தாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஜெயலலிதாவோட உள்ள நட்பை பற்றி கலைஞர் என்ன சொல்லியிருக்காரு? ஒன்றுமே சொன்னதில்லை அவர். நான் வந்து ஜெயலலிதா உண்ணாவிரதம் இருந்தாங்களே இந்த காவேரி தண்ணிக்காக, அப்போ டெல்லியில் இருந்தேன். அப்போ மூப்பனார்கிட்ட, அம்மா கிளம்புங்க, உங்கள் ஃப்ரெண்டு பீச்சில் உண்ணாவிரதம் இருக்காங்க, ஃப்ளைட்டு டிக்கெட் கிடைக்கும், நான் போட்டு தரேன், கிளம்புங்க, போய் முதல்ல உங்கள் ஃப்ரெண்டை பாருங்கள் அப்படின்னு அவர் கூப்பிட்டு சொல்லுவார். அவங்க வந்து என்னை வந்து எப்படியாவது எலெக்ஷனில் நிறுத்தணும்னு பார்த்தாங்க காங்கிரஸில். மூப்பனார் ரொம்ப ட்ரை பண்ணார். எனக்கும் அரசியல் பொருந்தாது, தெரியாது. நான்லாம் ரொம்ப மென்மையானவங்க, எனக்கு அதெல்லாம் வராது, எனக்கு வேண்டாம். ரொம்ப காலம் இப்படி வந்தாருன்னா நான் அந்த கதை வழியாக வெளியே போயிடுவேன், அப்படி அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவரும் சொல்வார், கலைஞர் சொன்னதே கிடையாது. அது மாதிரி ஜானகியோடய உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு? ரொம்ப பழக்கங்க அந்த அம்மாவோட. என்ன இன்னும் பார்க்க போனால் அவங்க மனசோட பழகுனது அந்த அம்மாவோட. என் மனசும் அவங்க மனசும் அப்படியே ஒட்டி போன மாதிரி பழகுனது அவங்களோட. அவ்வளோ நல்ல ரொம்ப அழுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க, மடியில் பிடித்து அழுதுருக்காங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க. என் தலையில் நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன், என் தலைக்கு நானே நெருப்பள்ளி கொட்டிக்கிட்டேன், அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒருத்தருக்கு ரொம்ப சீரியஸ், சரி வந்து 2 ஹார்ட் ஆப்ரேஷன் வால்வ் ரீப்ளேஸ் பண்ணாங்க எங்கள் குடும்பத்துக்கு வேண்டியவங்க. அப்போ வந்து சரின்னு சொன்னார், அம்மா வந்து இந்த ஒரு மெடிசன் இருந்தால் இவரை காப்பாற்றலாம். இல்லை, எந்த மெடிசனுங்க இங்கே கிடையாது, ஆனால் எம்ஜிஆர் இல்லை, அப்போ எம்ஜிஆருக்காக வர வைச்சாங்க, அது இருக்குது. அப்போ ஜானகி அவசியம் அந்த 13 நாள் 16 நாள் அப்படின்னா நான் உடனே வரவழைக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அம்மா கூப்பிட்டேன். தூங்கிட்டு இருந்தாங்க, 3 மணி இருக்கு.
தூங்கிட்டு இருந்தாங்க. அம்மா என்னம்மா அப்படின்னு. இந்த மாதிரி அவசரமாம்மா, நமக்கு இவருக்கு வந்த மெடிசன்லாம் இருக்குமா, உடனே வாம்மா கொடுக்குறேன், நீ வா கொடுக்குறேன். அத்தனை மெடிசனும் அள்ளி கொடுத்தாங்க. வெளியில பார்த்தா எம்ஜிஆர் வள்ளன்னுவாங்க, அதை விட பெரிய வள்ளல் ஜானகி அம்மா. அப்படி செய்யக்கூடியவங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயலலிதாவோட உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு வந்து, இப்போ ஜானகி அம்மாவுக்கு அது தெரியவும் செய்யும் வந்து. ஸோ ஜெயலலிதா பற்றி அவங்களுக்கு என்ன அபிப்பிராயங்கள் இருந்தது, அது சொன்னவங்கள்ட்ட பகிர்ந்துருக்காங்க? இல்லைங்க, இது வந்து தான் நான் திரும்பவும் சொல்றேனே, நம்ம பத்திரிகையில் வந்து ஒரு நடிகரோட பழகும்போது இன்னொரு நடிகரை பற்றி பேச மாட்டோம் இல்லையா? அது ஒரு எழுத்தாளரோட பழகும்போது இன்னொரு எழுத்தாளரை பற்றி புகழ்ந்து சொல்லவே மாட்டோம் இல்லையா? கதை நல்லா இருந்தா கூட அந்த கட்டம் அந்த கட்டத்தோட. அதனால்தான் என்னால் எல்லாரோடையும் பழக முடிஞ்சது. யாரை பற்றியும் யார்கிட்டையும் சொன்னதில்லை, யார் சொன்ன விஷயங்களையும் யாரோடையும் சொன்னதில்லை, யாரோட வருத்தங்களையும் யார்கிட்டையும் காட்டிக்கிட்டதில்லை, யார் திட்டினதையும் யார்கிட்டையும் சொன்னதில்லை. இத்தனை அரசியல் தலைவரோட பழகிருக்கீங்க வந்து, இன்னைக்கு அரசியலை கவனிக்கிறீங்களா வந்து? கூர்ந்து கவனிக்கிறேன். அரசியலை பற்றி பார்வையா பார்ப்போம், நாங்கள் எங்களுக்குள்ள பேசுவோம். ஆனால் வெளிப்படையாக வந்து எந்த அரசியல், எனக்கு அரசியல் வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசியலில் வந்து நாங்கள்லாம் நாட் ஃபிட் இனஃப். நாங்கள்லாம் வந்து ரொம்ப எழுத்தாளர்கள் கவிஞர்களும் மென்மையானவங்க. வாலி மாதிரி தடமாக சண்டை போடக்கூடியவங்க, கண்ணதாசன் மாதிரி ஏற்று நிற்கக்கூடியவங்க, ஜெயகாந்தன் மாதிரி கத்தி தூக்குறவங்களா இருந்தால் ஈஸி. நாங்கள் பெண் எழுத்தாளர்கள் யாரும் அரசியலுக்கு வந்ததா தெரியலைங்க, எனக்கு தெரியல. நான் வந்து ஆண் எழுத்தாளர் பெண் எழுத்தாளர்னு பிரிக்க இஷ்டப்படல. பொதுவாக சென்சிட்டிவ் ரைட்டர்ஸ், ஐ எம் சென்சிட்டிவ் ரைட்டர். எங்களுக்கும் அரசியலுக்கும் காத தூரம். வாட்ச் பண்ணுவேன். we know what is politics, we know who is good and who is not, we know what is happening and what should not be done and what should be done. எல்லாம் தெரியும் எங்களுக்கு. ஒன்றும் சொல்றது இல்லை. ஏன்னா நம்ம சொல்லி யார் என்ன மாற போறாங்க? நம்ம வீட்லயே நம்ம சொல்லி எதையும் மாற்ற முடியல, நாட்டையா மாற்ற முடிய போகுது? கண்டிப்பா முடியாது. இன்னைய தற்கால அரசியல் பற்றி வந்து ஒரு கருத்து என்னன்னா வந்து, ஒரு மதவாத அரசியல் வந்து அரசியலோட கலந்துருக்கு அப்படிங்கிறது. நீங்க வந்து ரொம்ப ஒரு ஆன்மீகத்துல ஒரு ஆர்வம் உள்ளவர், அதன் அடிப்படையில் கேட்குறேன், இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? மதவாத அரசியல்ங்கிறது இன்னைக்கு நேத்திக்கு இல்லைங்க, மன்னர்கள் ஆண்ட காலத்துல இருந்து இருக்கு. அப்போதுல இருந்து மதவாதம் தீவிரவாதம் எல்லாமே இருந்திருக்கு. மதத்தை தீவிரமாக கை கொண்ட மன்னர்கள் பேரரசர்கள் இருந்திருக்காங்க. அவர்களை எதிர்த்தவர்களை வந்து கூடோட கைலாசம் அனுப்பினவங்களும் இருக்காங்க. அது இன்றைக்கு நேற்று இந்தியா முழுக்க இருந்திருக்கு. வட இந்தியா தென்னிந்தியா எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு மதவாத அரசியல். இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே இருந்திருக்கு. ஆனால் இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்றது ரொம்ப காலம் நிற்காது. என்னங்க, நான் ரொம்ப இல்லை, ஒரு ஆட்டோவில் போவேங்க, எனக்கு வழக்கமாக கூட்டிகிட்டு போவேன். அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரர் சொல்கிறாருங்க, நிம்மதியே இல்லை வாழ்க்கையிலன்னா என்னைக்கு நிம்மதி இருக்கும் தெரியுமாம்மா? என்னைக்கு மனுஷன் தன்னந்தனியாக ஒரு வீட்டில் அவன் மட்டும் இருக்கானோ, அடுத்தவங்களை சேர்த்துக்கிட்டா நிம்மதி போச்சு. ஒரு மனுஷன் தனியாக இருந்தால் மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும். யோசனை பண்ணி பார்த்தா கரெக்ட். அதே மாதிரி அந்த ஆண் சொல்கிறாருங்க, உண்மையான அரசியல் என்ன தெரியுமாம்மா? எல்லாத்தையும் ஒழிக்கணும், எல்லோருக்கும் ஒரே மாதிரி வீடு கட்டி கொடுக்கணும், மேல் வீடு கீழ் வீடுன்னு எல்லாருக்கும் வீடு ஃபுல்லாக தெருவே சேம் டைப் ஆஃப் ஹவுசஸ் எவ்ரிவேர். அதே மாதிரி எல்லோருக்கும் சாப்பாடு கிடைக்கணும், எல்லோரும் படிப்பு ஃப்ரீயாக கொடுக்கணும், எல்லாருக்கும் மருத்துவம் இலவசமாக கிடைக்கணும். இதாங்க உண்மையான அரசியல். ஒரு ஆட்டோக்கார் சொல்றாரு, அதுதான் உண்மையான அரசியல். அதை யார் எப்போ செய்யறாங்களோ அவன் நான் உண்மையான அரசியல்வாதி. நன்றி. நன்றி.